எனக்கு இந்த நாட்கள் ஆக ஆக ஜனம் குறையிறத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாக்கா முதல் வருஷத்துல ஒரு பிள்ளையும் பிறக்குது, 2 பிள்ளையும் பிறக்குது, 2ஆம் வருஷத்துல ஆச்சுன்னா வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்யுது குடும்பம். ஆனா சபை என்ன செய்யல, பெருகவே இல்லை. அல்லேலூயா. ஆடு என்ன செய்யணும், வாங்கி பட்டியல கட்டினா ஆடு என்ன பண்ணணும், கட்டுத்தரையில கட்டினா ஆடு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், குட்டி போடணும். இப்ப நாமெல்லாம் ஆடுகள், நாமெல்லாம் என்ன செய்யல, என்ன சொல்லுங்க, நாமளே என்ன செய்யல, ஆடு என்ன செய்யணும், நாமெல்லாம் என்ன செய்யல, குட்டி. அப்ப குட்டி போடாத ஆடுல எங்க போகும், கசாப்புக்கு தான். அல்லேலூயா. ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஒரு வசனம் வாசிங்க, கொஞ்சம் என்னோட ஒத்துழைக்கணும். நான் ஆடு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, மூஞ்சி பாருங்க. என்ன சிலருக்கு எனக்கு கண்டா பிடிக்காது. அவர் என்னோட ஆடு மூஞ்சியும் தலையும் வேணும். இப்போ பரவாயில்ல இந்த கண்டா எடுக்காத, அப்படி ஒரு மாதிரி எங்கடா வந்தா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரமா என்னோட ஒத்துழைக்கணும், படிக்கணும். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பைபிளை எடுக்க முடியாதவங்க தயவு செய்து பைபிளை விட்டுருங்க. பைபிள் எடுக்க முடிஞ்சா எடுங்க, இல்லைன்னா என் முகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க பைபிளை பார்த்துட்டா நான் சொல்றதுக்கு என்னன்னே தெரியும். அல்லேலூயா. ஒரு கிழவன் வந்து நின்று பேசி தொண்டை தீய பிரயோஜனமா போயிடும். அப்ப கவனிங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம யாராமா, நாம யாரு, தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன், கவனிங்க. அப்ப 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது நீங்கள் தேவனுடைய ஆலயம். 3:17 சொல்லுது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ ஒரு வீடு வாடகைக்கு என்ன செய்யறோம், போயிட்டு இருக்கிறோம். போகும்போது நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. பிள்ளைங்க செவுத்துல கிறுக்க கூடாது, ஆணி இடிக்க கூடாது, அங்கங்க இடிச்சு போட. அப்போ என்ன செய்வாங்க, அப்படியே வச்சிருந்தாலுமே காலி பண்ணிட்டு வரும் பொழுது சர்வீஸ் சார்ஜ் ஒரு அமௌண்ட் பிடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு வாடகை கட்டடத்துக்கு போனாலே ஒழுங்கு இருக்குன்னு சொன்னா, நான் இந்த சரீரத்திற்கு சொந்தமல்ல, நான் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 5000 ரூபாய் வாடகை கொடுத்து இருப்பேன்னு சொல்லிச்சுன்னா யாருக்கு எங்க விடுங்க. ஆனா அது 50 லட்சம் ரூபாய் போட்டு கட்டி இருப்பாங்க. ஆனா 5000 ரூபாய் கொடுத்துட்டு யார் விடுங்கிறான், இங்க இருந்து போற எங்க ஊருங்க, இதுதாங்க எங்க ஊரு. உங்க ஊரா? அது யார் விடும். ஆனா என்ன செய்யற, 5000 ரூபாய் கொடுக்கறதுனால உங்க ஊடுன்னு சொல்ற, ஆனா அது உங்க ஊடு அல்லவே அல்ல. அப்ப இந்த சரீரத்தை நான் என்ன செய்யக்கூடாது, நான் விரும்புகிறபடி அப்படி சொல்றேன். அழுக்கு பண்ணக்கூடாது, ஆணி அடிக்க கூடாது, இடிக்க கூடாது, நிறைய கண்டிஷன் நிறைய இருக்கு. அப்படிலாம் இருந்தா நீ கொடுக்கிற வாடகை எனக்கு மராமத்து வரைக்கும் பத்தாது, நீ காலி பண்ணு. அப்ப எனக்குள்ள தேவன் வாசம் செய்ய வேண்டும். அப்ப ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அடுத்த ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ கவனிச்சுக்கோங்க. அப்போ நாம என்ன செய்யணும், இந்த உடலை பாதுகாக்க நீங்க எவ்வளவோ அன்னைக்கெல்லாம் அரப்பு தேய்ச்சி குளிச்சுக்குவோம். எனக்கெல்லாம் சோப்பு இருக்காது. பூச்சாங்கொட்டை காய் யாருக்காலும் தெரியுமா? பூச்சாங்கொட்டை காய் யாருக்காலும் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு சோப்பு, அது வாங்க காசு இருக்காது. மரத்துல போயிட்டு பூச்சாங்கொட்டை காய் பொறிச்சிட்டு வந்து அதை தட்டி தண்ணி ஊற்றி தேய்ச்சா நுர வரும். இந்த நுரையை வலிச்சு பூச்சிக்குவோம். ஆனா இன்னைக்கு சோப்பு 50 ரூபாய், 60 ரூபாய், 100 ரூபாயெல்லாம் ஓடிக்குது சோப்பு. இந்த உடம்ப மேல என்ன செய்யறோம், அழகே படுத்துறோம். ஆனா உள்ளான மனுஷங்களை என்ன இல்லை,
அழகே இல்ல. அவர் அழகா இருப்பார்னு சொல்லி சொன்னா, நான் அழகா இருப்பேன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒண்ணு வேண்டாங்க, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்குன்னு பேதுரு சொல்றார். எதுக்குங்க அழகு பண்றோம்? நல்ல புடவை இப்படியே போகணும், எதுக்குங்க? வெக்கப்படாம சொல்லுங்க. ஆம்பளை அண்ணன் கையில வாட்சி கட்டி வர்றாரு, எதுக்குங்க? பாக்குறதுக்கு. அப்ப இந்த உடலை பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். அதுல எத்தனையோ இருக்குது. உள்ளத்தை பார்த்த அழகா இருந்துச்சுன்னா எத்தனை பேர் உன்னை தேடி வந்திருக்கணும். உடலை பார்த்து அழகா பார்க்கறதுக்கான என்னென்னலாம் பண்ணுது, அது சிரிக்குது, என்னென்னலாம். உன்னுடைய உள்ளான மனசு அழகா இருந்தா உன்னை தேடி எத்தனை பேர் வந்திருக்கணுமே. அல்லேலூயா. அப்போ புறம்பான அலங்கரிப்பு அலங்காரம் அல்ல. அப்போ தேவனுடைய ஆலயமாகிய இந்த வீட்டை நான் எப்படி சுத்தமா வச்சிருக்கிறேன், அதுக்குள்ள நிறைய பேசணும், அதுக்குள்ள ஏதுக்கு நேரம். இப்ப அப்படி 1 கொரிந்தியர் 20 படிங்க, சீக்கிரமா ஒத்துழைக்கணும். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே போதும் அப்படின்னா என்னங்க? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கொஞ்சம் எல்லாம் படிச்சவங்க, படிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாது, எல்லாருமே சொல்லுங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே சொல்லுங்க. காது கேட்க மாட்டேங்குது, எனக்கு அதே ஒரு பெரிய பிரச்சனை. சத்தமா சொல்லுங்க. கிரையன என்னங்க? கிரையம் பண்ணிட்டீங்களா? ஒரு இடத்த அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? அது என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? பணம் வேணும். என்ன வேணும்? பணத்தை கொடுத்து வாங்கினாதான் என்ன சொல்ற? கிரையம் பண்ண பணம் கொடுத்து, பணம் கொடுக்காம போய் என்ன சொல்ல ஒத்துவானே தம்பியை நான் சொல்லுவான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தை படிங்க. போதும் போதும் போதும். அப்ப என்ன அர்த்தம்? கொல்லப்பட்டீர்களா? சாகடிச்சாரா? வாங்கணும் கிரயத்திற்கு. அப்ப கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா அப்படியே வார்த்தை அப்படி சொல்லுங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. பிராக்டிகலா சொல்லுங்க. விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப நாமளே என்ன செய்யணும்? விலை கொடுத்து ஒரு செலவை பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும். இந்த அம்மா ஒரு சோபால உட்கார வச்சுட்டு எல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்து கையில தண்ணி அப்படியே செய்வாரு. அப்ப கட்டுப்படாம என்ன செய்யணும்? புருஷனுக்கு வேணுங்கிறது, பிள்ளைக்கு வேணுங்கிறது. அப்ப ஆண்டவர் எல்லாம் விலை கொடுத்து வாங்கினா எதுக்காக வாங்கினார்? அல்லேலூயா. ஒரு ஆட்டை என்ன சொல்லி வாங்குவோம்? ஒரு ஆடு வாங்கும் போது என்ன சொல்லி வாங்குவோம்? ஒரு ஆடு வாங்கும் போது ஆட்டை என்ன கேட்டு வாங்குவோம்? ஆட்டை என்ன கேட்டு வாங்குவோம்? மண்ணாங்கட்டி. ஒரு மாடு, பசுமாடு வாங்குறோம், ஒரு 30,000 கொடுத்து வாங்குறோம். அந்த மாட்டை வாங்கும் போது என்ன சொல்லி கேட்டு வாங்குவோம்? எத்தனை படி அந்த கொடுக்கிற விலைக்கு தகுந்த பால் கறக்குமா? எத்தனை குட்டி போடும்? ஆடு வாங்கின எத்தனை? அப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அது என்ன செய்யன்னு கேட்டு விலை கொடுத்து வாங்குவோம். ஐயா, ஒரு ஆடு வாங்கினா குட்டி போடு சொல்லி வாங்குறோம், ஆடு வாங்கினா பால் கறக்குன்னு வாங்கணும். நீ என்ன செய்ய வேண்டும்? உன்ன தேவன் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கான யோசிச்சுமா? ஆடு குட்டி போயினாக்கா என்ன செய்வோம்? ஒரு நாய் படுத்திருக்குது, சோறு 3 வேளையும் சோறு போடுறோம். அடுத்த நாய் வந்து உள்ள வந்து இருக்கிறது தூக்கிட்டு போய் எவ்வளோ வந்து எடுத்துக்கிறா, நாய் பார்த்துக்கிட்டே படுத்திருக்குது. அடுத்து போனது பொம்பளை சோறு போடும்போது என்ன சொல்லுவா? கால முட்டக்கரகம் பிடிச்சது வாசவது படுத்துக்கிட்ட முகரைக்கு சோறு. அப்ப நாய் போட எப்பதான் சோறு போடுவோம்? நாய்க்கு எப்பதான் சோறு போடுவோம்? நாய் உழைச்சாதான் சோறு போடுவோம். ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கினாரு. எதுக்கு வாங்கினாரு? எதுக்கு வாங்கினார்? என்னைக்கெல்லாம் கேள்விக்கு போய் கேட்டீங்களா? 20 வருஷம் தொடர்ந்து படிங்க. ஆகையால் நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறபடியினாலே அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே என்ன சொல்றாங்க? சப்பி படிக்கணும். அல்லேலூயா. நாம படிக்க சொன்னாங்களே, போனா படிச்சியாட்டு கேட்பாங்களே, ஐயோ படிக்கணுமே, அப்படிதான் நம்மளாம் பைபிள் படிக்கணும். ஆகையால் நீ விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற படியினால
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். இப்ப சபையில வந்தா என்ன பண்றோம்? நம்முடைய ஆவியினாலும் மகிமைப்படுத்துகிறோம். என்ன செய்யறோம்? பாட்டு பாடுறோம், அல்லோலோயா போடுறோம், தோத்துறோம். நான் இன்னொரு தெரிட்டுமா, ஊழியக்காரெல்லாம் குரங்காட்டி நாமெல்லாம் குரங்குங்க. இந்த குரங்காட்டி சொன்னா என்ன செய்யும்? தாண்டா ராமண்ணா, குதிடா ராமண்ணா, அது சொன்னா தான் செய்யும். ஆனா அதான் என்ன செய்யாது. இப்ப நமக்கு வந்து ஊழியக்கார அல்லோலோயா போடுவோம், அல்லோலோயா தோத்திரம் பண்ணுவோம், தோத்திரம். நாம என்ன செய்யறோம்? சொன்னா செய்யறோம். ஆனா வசனம் சொல்லுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய. உடையவர்கள் அல்ல, உடையவர்கள் உயர்ந்தனை அப்படின்னாக்கா, இது இந்த கையை பார்த்து அவர்மா வலது கையை பார்த்து என்ன சொல்லுவான்? இது என்னோட கை. இது வந்துட்டு தனியாக அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கவே. அப்ப நாமெல்லாம் ஆண்டவருடைய சரீரத்துடைய அவயவங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வலது கை செய்யற வேலையே, வலது கை செய்யற வேலையே, வலது கை செய்யற வேலையை வலது கை செய்யணும். இடது கை செய்யற வேலையே, கால் செய்யற வேலையே, காது செய்யற வேலையே. எனக்கு ஒரு காது கேட்காது, நீ என்ன சொன்னாலும் தெரியாது. இந்த காது வேலை செய்ய, இந்த காது என்ன காது? என்ன காது? ஒரு கண்ணு எனக்கு தெரியல. இந்த கண்ணுக்கு என் பேர் என்ன கண்ணு? நல்ல கண்ணு. குருட்ட கண்ணு சொன்னாலும் அழகான பேசணும். அப்ப தேவனுக்கு உடையவைகளாகிய கையே, காலே, கண்ணே, காதே, மூக்கே, வாயே, நாக்கே, நீ யாரா இருந்தாலும் உன்னுடைய வேலையை செய்யாவிட்டா, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவி. இங்க வந்தா ஆவி வேலை செய்யுது. உங்களுடைய சரீரம் இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா? அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அடிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 1 கொரிந்தியர் 6:19 படிச்சோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அப்புறம் ரொக்கம் கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. அப்ப அவர் நமக்கு என்ன விலைக்கரை கொடுத்தாராமா? அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? ஒரு அன்னைக்கெல்லாம் அந்த நாள் கிராமத்துல ஒரே புடவை தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியாது, எலிசபெத் அம்மாவுக்கு தெரியும், கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியும். ஒரு சொங்கு இடுப்புல கட்டி இருப்பாங்க, ஒரு சொங்க துவைச்ச என்ன சில மரத்துல அது ஒரு காயிரம் நின்றுகிட்டே இருப்பான். அப்புறம் அந்த சொங்க இடுப்புல கட்டிக்கிட்டு இதை துவைச்சு போட்டு காய வைப்பான். அப்போ ஒரு நாள் ஒரு அம்மா கஷ்டப்பட்டு ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு வந்துட்டான். எங்காலும் போனோம், கட்டிக்க நல்ல புடவை. பக்கத்து வீட்டுக்காரி வேற பிறண்டு. இவன் போய் கேட்டா, அக்கா அக்கா இந்த விசேஷத்துக்கு போகணுக்கா, இதுதான் புடவை எடுத்து அதை கொடுக்கா அப்படின்னா. என்ன பாக்குறீங்களா? ஏன் புடவை பார்த்தோன்னு செய்த கட்டிட்டு பண்ண சித்த அப்படி ஒரு மதுவேரியா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த அம்மா சொன்னா, அடப்போ நானே அப்படியே அத்தி பூத்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒண்ணு வாங்கியிருக்கிறேன், அதை நானேங்க கொடுக்கறப்போ உனக்கு எங்க கட்டவா தெரியும், எதையாலும் அடிச்சுட்டு வந்துட்டு அந்த புடவை வீணா போறீங்க. அந்த புடவைக்கு என்ன செஞ்சிருக்கிற, இது வரைக்கும் 10 ரூபா 12 ரூபாய்க்கு புடவை வாங்கினேன், கஷ்டப்பட்டு 50 ரூபாய்க்கு ஒரு புடவை, அன்னைக்கு 10 ரூபா புடவை, 5 ரூபா பேட்டி 10 ரூபா புடவை. அன்னைக்கு 50 ரூபா போட்ட புடவை வாங்கினது எப்படிப்பட்ட புடவை சொல்லுங்க? விலையேறப்பட்டது. வசனத்தில் தான் பேசணும். எது? அப்ப விலையேறப்பட்ட புடவையை யார் கேட்டாலும் கொடுக்க மனசு இருந்தாலும் பரண்டா போச்சே. யாருங்க? பரண்டா போச்சே. இதை கொடுத்தா அவ பரட்டிட்டு வந்துருவாள் சொல்லி பின்னாடி இந்த அம்மா பாய் எடுத்துக்கிட்டு போனாங்களா. எப்படி? புடவையும் கொடுத்துட்டு இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாமா? எதுக்கு? அப்புறம் அந்த அம்மா பாய என்ன பண்ணுவா? படுத்துவாங்களா? அந்த பொம்பளை உட்கார்றதுக்கு முன்னாடி போய் பாய போட்டுவான். கவனிங்க, சொல்ல என்ன நீங்களே எங்க உட்கார்ந்து இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இயேசு வர போறார், வறுத்தெடுக்க போறார். இந்த பக்தியில உங்களை பரலோகம் மட்டும் போது மறந்துட வேண்டாம். என்கிட்ட ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து பைபிள் படிச்சு உட்கார்ந்து இருந்தேன். ஒரு காலத்துல எலிசபெத்ல இந்த காலத்துக்கிட்ட இருந்து விசுவாசி அம்மா.
வந்து ஐயா எனக்கு தெரியுதுங்க, தெரியுதுமா அப்படின்னு சொன்னேன். ஐயா அப்படியா இப்படியா நாங்களே இப்படிங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு என் பேரை 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தா சபைக்கு வர மாட்டேங்கிற ஐயா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏமா நாங்களே பரலோகம் போறோம்னு ஏமா பேரனுக்கா எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நம்மள நீதிமானையா விட்டுருவாங்களா ஆண்டவரும் வர கட்ட. நீ ஞானஸ்தானம் எடுத்தா நீதிமான்னு சொல்லி சொன்னா வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். ஞானஸ்தானம் எடுத்தாலும் நீ நீதிமான். 1000 பாட்டு பாடினாலும் நீங்க 1000 தடவை நீதிமான. நல்ல கண்ணுக்கு பேரு நல்ல கண்ணுக்கு பேரு கண்ணு தெரியாது பேரு அது பேரு தான் நல்ல கண்ணு, இருக்கிறது நல்ல கண்ணு தான். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வருஷம் சீக்கிரமா படிக்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, நீ கர்த்தாவேனாலும் வேலைக்காகாது, கடலைக்காய வருத்தாவேனாலும் வேலைக்காகாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன். அப்ப என்ன சொல்லல நீ அப்படி வசனம் சொல்லுது, நான் சொல்லல. என்னடாம அப்படிலாம் இல்ல, வசனம் சொல்லு. அப்ப நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றது என்ன செய்ய முடியாது. பரலோகத்துக்கு போறவே நீ 1000 பாட்டை பாடினாலும் சரி. அப்போ என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது. இந்த வார்த்தையை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, எல்லாருமே சொல்லுங்க, நீங்க படிங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்ப சொல்றாரு, நீங்க சொல்றது பாடுறதெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அமிகனுங்கிற ஆட்டுக்கனுங்கிற டாடிங்கிற மம்மிங்கிற எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னை ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? சரி இப்படி சொல்றேன். மாமியா மருமகன் இப்ப என்ன சொல்ற? மாமியா மருமகனுக்கு ஒன்று சொல்றான், இந்த கிளைக்கு வேற வேலை இருந்து பொழப்ப போ வந்துதான் செய்வேன் அப்படின்னு போறேன். இதை என்ன சொல்லுவ பக்கத்துல கிட்ட பாரு நான் சொல்றேன்னு அவன் பாரு மசருக்கு சமங்க பாரு என்ன மதிக்கிறாள் பாரு. நான் சொல்றேன் அவன் காதுல போட்டுக்கிறாள். ஒரு மனுஷியா மதிச்சானா? அப்ப நீ அம்மிக்கல்லே ஆட்டுக்கல்லே நீ 1000 சொன்னாலுமே கூட அவர் இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறாரோ அப்படி செய்யாமல் போனா. இப்ப 47வது வசனத்தை படிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று. சரி போதும். இன்னொரு வேற ஒரு வசனம் இருக்கு, எவனோன்னு இருக்கு. ஏசாயா புத்தகம் 66:2 படிங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு நிமிஷம் அவர் என்ன சொன்னாரு? யானை சிங்கம் புலி எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன், அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. படைச்சாலும் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அந்த யார் இந்த வசனத்திற்கு நீ சும்மா எவத்தையோ ஜெபிச்சுட்டு கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் எல்லாரும் கையை தட்டுவோம். இல்லைங்க, ஏமாந்து போகாதீங்க. அப்படி கர்த்தர் ஒவ்வொன்றையும் கேட்டது நான் கூட இப்படி இருக்குங்கிற அவசியமே இல்லையே. என கவனிங்க, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டது உண்மையானா இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரே நிலைவை ஆட்டணும் மாவிலே எத்தனை நாளைக்கு போட்டு ஆட்டுவீங்க? ஒரு அரிசி எத்தனை தடவை போட்டு ஆட்டுவீங்க? ஒரே தான் அத்தோடு விளையாட்டம் உங்க பைத்து. நாம வருஷமெல்லாம் என்ன செய்யறோம்? ஒரே காரியத்தை ஜெபிச்சுக்கிட்டே. அப்ப கர்த்தர் என்ன செய்ய ஜெபிச்சு ஜெபத்தை ஏன் நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றேன், ஆனா அவரு சொல்ற மாதிரி நான் செய்யறது இல்லை. அப்ப அவரு சொல்ற மாதிரி நான் செஞ்சேன்னா நான் சொன்னா அவரு கேட்பார், அவரு சொல்லி நான் கேட்டா நான் சொன்னா அவரு கேட்பார், அவரு சொல்லி நான் கேட்கலன்னா நீங்க சொன்னா எப்படிங்க கேட்பாங்க? நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்டுருவாரு. என்ன செய்யறோம்? இந்த இடவூட்டுக்கு போயிட்டா எதுக்கு தெரியுமா அந்த பொம்பளைக்கு முக்காடு போட்டுக்கிறாங்க? அங்க அழுகும் போதுங்களே அலுவலிச்சு வராது. ஆனா என்ன செய்யணும்? அலுவலகத்துக்கு போயிட்டு அப்ப என்ன வாய் தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப என்ன செய்யணும்? நம்ம வந்து உட்கார்ந்துட்டு எல்லாரும் அழுகிறாங்களேட்டு நாம அழுகிறோம். நெசமா அழுகிறோமா? நெசமா அடிச்சுடுவா. அந்த அடிச்சு குப்புன்னு போட்டு என்ன செய்வா? இவன் என்ன செய்வா? நானும் போயிட்டு அழுகணுமேன்ட்டு இந்த முக்காட்டு போட்டு எதுக்கு நெசமாலுமா அதை போட்டு என்ன செய்யுது? வாய் தெரியாம எதுக்கு போறேன்? அழுகணுமே அழுகிறது வேற, அழுகிற மாதிரி அழுகிறது வேற.
இன்னைக்கு நம்ம ஜெபிச்சு கேட்கல. 2 ஆடு வாங்கிட்டு வந்தோம். இப்ப ஜெயலலிதா ஆடு கொடுத்தாங்க, 3 ஆடு ஒரு கடை. அடுத்த வருஷம் அந்த இடத்த ஒரு குட்டி போட்டு கொடை போட்டு அடைச்சிருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் போடுச்சு. அந்த 2 வருஷம் இருப்பாங்க அதே கொடை அப்படிதான் போட்டு அடிப்பாங்களா? என்ன செய்வாங்க? ஏன்? மந்தை பெருகி விட்டது, ஆடு குட்டி போட்டுச்சு. இப்ப நீ சபைக்கு வரக்கூடிய இந்த ஆடுகள் எல்லாம் குட்டி போட்டிருந்தா இந்நேரம் 3 பாகம் சபை கட்டி இருக்கும். நான் என்ன செய்யறேன்? நெசமா அழுகிற மாதிரி அழுகிறேன். நீ அழுகிற மாதிரி அழுதுனாக்கா உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த சரீரத்தை தேவன் எதற்காக? அது 1 பேதுரு 1:18 மறுபடியும் படிங்க, 19 படிங்க, 19 படிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த அறிவு வேணும். நான் எப்படி விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன்? இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன பொருளா ஒரு டிவி ஏதோ வாங்கி வச்சிருக்கோம். அதே நம்ம பிள்ளைங்க என்ன வேணாலும் பண்ணோம். அடுத்த பிள்ளைங்க தொட்டா பந்தத்தை ஒட்டுக்கை வச்சு சும்மாவே இருப்பேன், அதையவே தான் நோண்டுவேன். ஏன்? அதுக்கு நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? அதுக்கு எவ்வளவு ஒருபாடு காசு இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இருக்கிறேன். வந்தவங்கள அதுலயே கைய வைக்காது. அதோடைய விலை மதிப்பு விளையாட்டு கூட பிள்ளைங்க தொடப்படும். அப்ப நான் எப்படி வாங்கி இருக்கிறேன்? எப்படி வாங்கி இருக்கிறேன்? யாருமே வசனத்தை புரிஞ்சிருக்கிறேன். எவ்வளவு கொடுத்து வாங்கி இருக்கிறேன்? விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் வாங்கியிருக்கேன். அப்ப அதுக்கு பணத்தை முதல்ல சொன்னேன், ஒரு 10 ரூபாய் அதிகம் போட்டு புடவை வாங்கிட்டு அந்த புடவை என்ன ஆகக்கூடாது? அழுக்காக கூடாது. ஏன்? அதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்ப என்ன செய்யற? புடவை கொடுத்த பின்னாடி பாய கொண்டு வெக்கப்பட. ஏன் புடவை கொடுத்துட்டான்? அந்த புடவை என்ன விலை? அவளுக்கு என்ன தெரியும் அந்த புடவை அருமை? அப்போ அந்த புடவை அழுக்கு படாம உட்கார்ற போற நாளைக்கு தடவை பாய முடிப்பாளாம், மறுபடியும் சுற்றி எடுத்து போகலாம், பின்னாடியே போவாளாம், எங்கால உட்காந்து மறுபடியும் என்ன செய்வாளா? அந்த பாயை விரிச்சு போடுவாளாம். விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்படும். இன்னொன்று சொல்லட்டுமா? என்ன கொஞ்சம் கவனிங்க. நான் மறுபடியும் அந்த ஆடு மாட்டுக்கே வந்துறேன். ஒரு ஆடு வாங்கும் பொழுது ஒரு ஆட்டு வியாபாரி அந்த ஆட்டை எப்படி விலை எதை பார்த்து விலை பேச சொல்லுங்க? ஒரு ஒரு வியாபாரி எனக்கு சொல்றதை கவனிக்கணும். ஏன் ஒரு அன்பு ஒண்ணு பாருங்க தான் 80 மணி இருக்க முடியல. ஒரு ஆட்டை வியாபாரி வாங்க வர்றான். இந்த ஆட்டை பார்த்த உடனே முதல்ல ஆடு வாங்குறவன் என்ன சொல்லி கேட்பான்? ஆடு வாங்குறவன் என்ன சொல்லி கேட்பான்? எத்தனை குட்டி போடும். மாடு வாங்குறவன் என்ன சொல்லுவான்? பால் கறக்கும். இப்ப ஆடு விலைக்கு கறிக்கு வாங்குறவன் வந்துட்டு இந்த ஆட்டை என்ன எப்படி பார்த்து வேலை பேச சொல்லுங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்டுடைய சப்பைய கையில் பிடிப்பான். ஆட்டுடைய சப்பைய கையில பிடிச்சி இத்தனை கிலோ வரும். எங்க தெரியும்? இங்க தெரியும். சரி, நல்ல ரத்தம் இல்லாத ஆடு மாடுடைய மேல பாத்துருக்கீங்களா? நல்ல ரத்தம் இல்லை. இப்ப இந்த வெய்ய காலத்துல பார்த்தா ஆடு மாடு பார்த்தா பாவமா இருக்கும். அதோடைய உடல்ல ஒரு அடையாளம் தெரியாதாலும் தெரியுமா? நல்ல ரத்தம் இல்லை, நல்ல தீனி இல்லை அப்படின்னா. அப்புறம் அதனுடைய முடி கம்பி மாதிரி. ஆடானாலும் சரி எருமையானாலும் சரி முடி என்ன செய்யும்? நல்ல ரத்தம் இல்லைன்னு சொல்லி முடியெல்லாம் அப்படி திரியா போயிடும். மனுஷனுக்கு கூட அப்படி. அதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவம்ல புரிய சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு நல்ல ரத்தம் வந்துருச்சுன்னா இந்த முடியெல்லாம் என்ன செய்யும்? கீழே கொட்டிட்டு அந்த மேல் பார்த்தா அப்படியே நகன்னு. அப்ப இந்த மாட்டுக்கு என்ன வேணும்? ஆட்டுக்கு மாட்டுக்கு என்ன இருந்தா நல்ல ரத்தம் பிடிக்கும்? நல்ல தீனி மேவு வேணும். நல்ல மேஞ்சா என்ன செய்யும்? ரத்தம் பிடிக்கும். ரத்தம் பிடிச்சா என்ன செய்யும்? பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? கோழிக்கு கொழுப்பு இருக்குதுன்னு பஸ்ல தெரியும். யாருக்கான தெரியுமா? அந்த ஆடு என்னதான் பண்ண நான் பிரசங்கம் பண்ண சொன்னா ஆடுங்கிறான், கோழிங்கிறான், நாய்ங்கிறான். இதுதான் அந்த ஆடு கத்திட்டு வந்தானா? ஒரு கோழியில கொழுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்ல பார்க்கலாம். ஆச்சரியம் உங்களை பார்த்தா. இந்த கோழி மசுன்னு சொல்லும். அந்த கோழி மசுன்னு நினைச்சு அப்படியே மின்னும் தெரியுமா? வெயில் போல என்ன செய்யும்? இந்த கொழுப்புல இருக்கிற கொழுப்பு என்ன செய்யும்? இந்த கோழி மசுன்னு தெரியும். கவனிங்க.
நல்ல மேவு மேய்ஞ்சிட்ட மாடு உடம்பு என்ன செய்யும்? அப்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் பிரியமா இருக்கு. விலை கொடுத்து வாங்குறதுக்கு பிரியமா இருக்கு. இப்போ தேவன் உங்களையும் என்னையும் வாங்கினா, ஆனா என்னை யாருமே விரும்பல. என்ன யாருமே நம்ம என்ன சொல்ற, நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்க மாமா மச்சன் கூட சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நெசமாவா? நீர் கேட்ட என்ன சொல்றாங்க? நீ தான் திடீர்னு மண்டகாத்து போய் ஏச்சு ஏச்சுட்டு எங்களுக்கு என்ன தொழுதா இல்ல? திடீராளி கொள்ள மண்டகாத்து போய் ஏன் 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 வேண்டாங்கிறா? கொழுப்பு இல்ல, நல்ல ரத்தம் இல்ல, என்னுடைய மேனி நல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, தேவனுடைய விலை கொடுத்து விலையேற்றத்தில் வாங்கின பிற்பாடு உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி சொன்னா அப்ப என்ன செய்யணும்? ஆடு மாடு என்ன செய்யணும்? ஆடு மாடு என்ன செஞ்ச மினுமனாகும்? நல்ல மேயும். ஏன் நீங்களும் நானும் அண்ணு பார்த்ததுக்கு அளவு இல்ல? இந்த பெருமசர் முளைச்சு போய் எப்படி உள்ள வந்தப்போ 10 வருஷம் ஆனாலும் நான் அப்படியே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல. என்ன கவனிங்க, நீங்க வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள உனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை மற்றவர்கள் கண்டா அவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. வஸ்திரத்தில் தொங்கல் பிடிச்சோங்களா, அக்கா அக்கா நானும் உன்னோட கூட வர்றேன்க்கா, அண்ணா நீ என்னன்னா போற நானும் வரணும். ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா எப்படின்னா இப்படி எல்லாம். இப்ப என்ன செய்யணும்? ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, ஒரு மருத்துவர் போயிட்டு இப்ப டாக்டர்மா இருக்கிறாங்க, வாங்க நோயாளியில ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன செய்வாங்க? ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டம் வரணும்னாக்க என்ன எப்படி யாரு வருவா? சுகமானவங்க என்ன செய்வாங்க? அவங்க போயிட்டு சொல்லுவாங்க, ஏக்கா எங்கக்கா போனேன் அந்த டாக்டர்மா அக்கா அப்படிக்கா நல்லா போனாக்கா, அவங்க பேசலே பாதி நோவு குணமாயிட்டுதாக்கா, ஒரே ஊசுதாக்கா, அங்கெல்லாம் போய் 1000 அக்கா போட இவ்வளவுதாக்கா, அக்கா நீ அங்க போ. உன்னை பார்த்து எத்தனை பேர் கேட்கறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை ஆண்டவர் விலை கொடுத்து எதுக்காக வாங்கின? குடுக்க பொருட்படுத்துறீங்க, கட்டுத்தறி நாத்தம் பண்றதுக்கா? நான் அடிக்கடி எங்க சபை விசுவாசிக்கு சொல்லுவேன், பிரசங்கத்தை விட வெளியே போயிருந்தேன், வெளியே உள்ள உட்கார விட மாட்டேன். அப்ப அப்படி நிறைய பேர் வெள்ள கோயில போறவங்க படி ஊழியம் செஞ்சாங்க. ஆராதனை நடக்க நடக்க இந்த ஞானாம்பா குடும்பம் எலிசபெத்துக்கு தெரியும், நல்ல ஊழியர் தோல் கொடுத்த குடும்பம். வெளியே போனாதான் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வசனத்தை கவனிக்க உள்ள குடும்பம் யாரா இருந்தாலும் நீ என்ன செய்வ? பிரசங்கம் கேட்க விருப்பம் இருக்காது. இந்த உட்காந்துட்டு பாய் குச்சி ஒவ்வொன்றா உருவி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பிரசங்கம் கேட்காத என்ன செய்வாங்க? பாய் குச்சியே ஏன் பொழுது போகணும். அப்புறம் போயிட்டாக்கா அப்ப பாஸ்டர் மாறும், பாஸ்டர் உட்காந்து பாய் முடியறது அவங்களுடைய வேலை. வசனத்தை கவனிக்கிறது. சரி, இப்ப கவனிங்க. அப்போ மேய்ச்சல் இல்லாத காலத்துல, மழை இல்லாத காலத்துல எலும்பு தோலுமா இருக்கிற ஆடு மாடு நல்ல மழை பெஞ்சுட்டா என்ன செய்யுது? பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல மேவு வேணும். வாசிங்க 37 சங்கீதம் 3வது வசனம் படிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சரி, இப்ப இருக்கிற விசேஷம் என்ன தெரியுமா? இங்க என்ன பிரசங்கம் பண்ணினாலும் நம்ம முதல்ல சொன்னது போல தாண்டினா தாண்டுவோம், குதினா குதிப்போம், அவ்வளவுதான். இந்த செய்யற பிரசங்கம் எங்க வராது? நான் சொல்லுவேன், இங்கிருந்து எந்திரிச்சு போகும்போது சப்பா போட்டு பாஸ்டா அறுத்துட்டாரியா அப்படின்னு சீலையை உதரும் பொழுது என்ன செய்யும்? எல்லாத்தையும் எங்க என்ன பண்ணுவேன்? இங்கேயே ஆமா உனக்கு கூட வராது. செஞ்ச பிரசங்கம் உன்னோட கூட வந்துருதான் அப்படி நிலைமை மாறி இருக்கு. நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம். நீ கர்த்தரை துதிச்சு நீ அந்த இடத்துல விட்ட தேவனுடைய கரம் செயல்படுற மற்றவர்கள் பார்ப்பார்கள். அதெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கம் வளர்த்திட்டு போகும். அப்ப கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடிந்து என்ன செய்யணும்? சத்தியத்தை என்ன செய்யணும்? மேய்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆடு மாட்டுக்கு நல்ல ரத்தம் எதுல கிடைச்சதுனாக்கா மேய்ச்சல்ல. இப்போ ஏன் இது மேய்ந்து கொள்ளுன்னா, இந்த வசனத்தை எவ்வளவு மேய்றீங்களோ அவ்வளவுதான் உங்க உள்ளத்துல மாற்றம் வரும். அல்லேலூயா. காசு வந்தா உடல்ல மாற்றம் வரும். இந்த வேத வசனத்தை வாசிச்சா உங்க உள்ளத்துல. அப்ப என்ன செய்யணும்? இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? மேயணும். வசனத்தை மேயணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ டைம் கணக்கா மாடு ஆடு மாடு இத்தனை மணி இருந்து இத்தனை மணி வரை தான் மேயுமே, அவங்க மேய சொன்னாங்களேன்ட்டு மேய அப்படின்னா மேயும்.
என்ன செய்யும்? நேரம் இருக்கும் போது மேவு கிடைக்கிற போது செய்யும், மேய்ச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்து ஒரு சப்ஜெக்டை முடிக்க முடியும். அப்போ ஆடு மாடு மேய்ஞ்சா அதுக்கு மதிப்பு. ஆடு மாடு மேய்ஞ்சா அதுக்கு நல்ல மேவில்லைன்னா மதிப்பு இல்லை, விலை கொடுத்து வாங்க முடியாது. விலையில ஒரு நான் 30,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பேன், அங்க நல்லா இருந்திருக்கும். எங்கிட்ட வந்து நல்ல தண்ணி நல்ல தீனி இல்லை. இப்ப அந்த மாடு என்ன செஞ்சிருந்த? இப்ப அந்த மாடு வாங்கிட்டு 30,000க்கு வாங்கிட்டு வந்தனே, இப்ப எவ்வளவு கேட்பா? 20 ரூபாய்க்கு கூட நான் இவ்வளவுக்கு வாங்குறேனே அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ வாங்கும் போது அந்த மேனி இருந்தது, இப்ப என்ன செய்யற? அந்த மேனி இல்லை. பாருங்க, அப்படி பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. 100க்கு 3 பேர் கூட விசுவாசி இல்லை. 100க்கு 97 பேர் யாரு? இன்னொருக்க வாசிங்க, யோவான் 8:32. ஏற்கனவே பேசியிருப்பேன் நினைக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். ஏன்னா நான் செய்யற பிரசங்க எடுத்து நம்ம நேரம் ஆயிக்கிறேன், அதுக்காக முடிக்கிறேன். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள். பாருங்க, இப்ப இங்க 37:3 மறுபடியும் படிங்க. சங்கீதம் 37:3. கர்த்தர் நம்பி நன்மை செய்து தேசத்துல குடியிருந்து எதை மேய்க்கணும்? சரி, இப்ப யோவான் 8:32 என்ன சொல்றது? அப்ப எது உங்களை விடுதலையாக்கும்? அப்ப சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? பணம் நல்லா சாப்பிட்டாக்கா அது ஆடு மாட்டுக்கு நல்ல. இப்போ ஒண்ணு இல்ல, நல்ல ரத்தம் உடம்புல மனுஷனுக்கு என்ன வராது? நோய் வராது. உடம்புல நல்ல ரத்தம் இருந்தா நோய் வராது. நல்ல ரத்தம் இல்லைன்னா என்ன செய்யும் உடம்புல? இந்த சத்தியத்தை நீ சரியானபடி மேய்ந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் இந்த சத்தியம் என்ன செய்யுமா? அப்போ நீங்க பிரசங்க கேட்டு நீங்க சரிபடுறது முடியவே முடியாது. நாங்க என்ன பண்ணுவோம்? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கட்டணையும் ஆசீர்வதிப்போம். நீ கீழாகாமல். ஆமா, நாங்க இப்படிதான் பிரசங்கம் பண்ணோம். நீ அனுபவத்துக்கு அழுவல அழுதுகன்னு ஒழுது முக்காவே தான் இருக்குது. நாங்க தான் பிரசங்கம் பண்றோம். ஏன் அப்படின்னா விலை கொடுத்து வாங்கியது. யாரு மாடோன்னு சொல்லுங்க, கட்டுத்தட்டு சும்மா கட்டி போடுவானா? ஒரு ஆடு வாங்கிட்டு வந்துட்டேன், அடக்கு கோழி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த கோழி என்ன செய்வேன்? இற போற நேரத்துக்கு பாபான்னு இற போடுறோமே இல்லையா? இன்னும் விலை கொடுத்து வாங்க நாடு சும்மா விட்டுருவாரா? ஆனா ஏன் என்னை விடுவிக்கல அப்படின்னு கேட்டா, இந்த சத்தியத்தை நீ அறிந்தால்தான் என்ன செய்யும்? என்ன சொல்லுங்க? அப்ப வசனத்தை சொல்லுங்க. எது விடுதலையாக்கும்? இப்ப எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டர் சுகப்படுத்துறது இல்ல. அப்புறம் எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டர் சுகப்படுத்துறது இல்ல. அப்புறம் அவ கொடுக்கிற மருந்துதான், மருந்துதான் சுகப்படுத்தும். அப்ப சபை அல்ல, பாஸ்டர் அல்ல, அவர் செய்யற பிரசங்கம் அல்ல, இந்த வசனத்தை நீ மாத்திரை வேண்டிய கசப்பாருங்க, அது ஆரத்த கர்மத்தை முடிஞ்சது, அது அங்கேயே போடி கிடக்கு. அடுத்த முறை போனா, ஏமா எங்கேயும் டாக்டர் அது அப்படியே இருக்குது, என்னமா பண்ண எங்கேயும் டாக்டர் கசப்பா இருக்குது, நீ மருந்து முடியல எப்படி நோவு? நல்லா மருந்து தின்னாதான் நோவு. அப்போ இந்த வசனம் நாம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த அந்த நாட்கள கைமா கறி வெட்டும், இப்பெல்லாம் எட்டாம் தெரியல. யாருக்கால் கைமா கறின்னு தெரியுமா? பல்லு இல்லாதவங்களுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி தட்டியான்னு கூலா பண்ணி கொடுத்துனா கறி கடையிலேயே இதை போட்டு வணக்கி என்ன செய்யறது? பல்லு இல்லாத என்ன செய்வான் அப்படியே. அப்போ இன்னைக்கு பிரசங்கமெல்லாம் என்ன தெரியுமா? சதக்கரியா உங்களுக்கு நோகவே கூடாது, சுஷ்டு கோவிச்சுக்கோங்க, அடுத்த வாரம் வரமாட்டோம், அதை இதுன்னு சொன்னா. இப்ப டாக்டர் போறோம், போன உடனே என்ன செய்யறாங்க? அங்க சாதம் சரிதா இருக்கணும், இசிஜி எடும்பா உடனே என்ன சொல்லு? பிளட்டு ஏன் செக் பண்ண போ வெளியேங்கிறான். வந்துடுறியா? கொண்டு போய் 500 ரூபா தான் கொண்டு இருப்பேன். யாராவது எங்க ஏற்று பணம் போட்டு விடுங்களே. அப்ப டாக்டர் சொன்னா கேட்கிற, ஆனா ஊழியக்காரங்க என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். அது என்ன அப்படிலாம் சொல்றாரு? போ போ. இதை விட்டா ஒரு மனுஷனுக்கு விடுதலை எங்கேயுமே கிடையாது. ஏன்னு கேட்டா, நான் அவ்வளோ பெரிய பக்தி மன்னனுக்கு வயசு 74. நான் ஏறி இறங்காத கோயில், அடிக்காத முட்டை, பார்க்காத ஜோச, கட்டாத எந்திரமே கிடையாது. வாதி புடுகன், வைத்தியன் வீண் புடுகன், ஜோதிடன் என்பவன் சுத்த புடுகன். நான் ஏமாந்து போனேன், கடைசியில இயேசுநாதன் எனக்கு கரம்பிடித்தார். இந்த சத்தியத்தை நான் மேய்ந்து கொண்டேன். அல்லேலூயா. எது சத்திய வாசி? யோவான் 17:17 படிங்க. அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். இந்த 3 வசனமும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணையாது.
37 சங்கீதம் 3வது வசனம் சத்தியத்தை, 37 சங்கீதம் 3வது வசனம் சத்தியத்தை. ஏன்னா ஏன் தெரியுமா அப்படி கேட்கிற? யாருக்காவது நுழைஞ்சுதான். நான் செஞ்ச பிரசங்கம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க பாடம் கேட்டு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார். கடைசியில் ஒரு பையன் கேம்பேன்னு பார்த்துக்கலாம். டே குப்புசாமி நுழைஞ்சுதானா? ஆமாம் சார் நுழைஞ்சது சார், வால் மட்டும் நுழையில சார். அந்த மேலே வந்துட்டு ஒரு எலி வந்து போச்சு. இவர் வாத்தியார் நடத்துகிற பாடம் நுழைஞ்சுதான்னா அவன் எலிகளுக்கு நுழைஞ்சதான் அவன் பார்த்துட்டு இருந்தான். அதனால நான் செய்யற பிரசங்கம் நுழையுதாங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். அல்லேலூயா. நுழைஞ்சா நீங்க சொல்லுங்க சத்தியத்தை, சத்தியத்தை. அப்போ சத்தியத்தை மேய்ந்து கொள்ள சத்தியம் உங்களை. அப்போ 17வது வசனத்துல வாசிக்கிறோம் சத்தியமே உங்களுடைய வசனமே. அப்ப எதை மேயணும்? வசனத்தை மேய். ஏன்னா பிரசங்கம் கேட்டோம்னால எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. தேவைப்பட்ட குறிப்பிடுங்க. இத்தனாவது அதிகாரம் இத்தனாவது வசனத்தை மட்டும் எழுதுங்க. நான் தான் முழு பிரசங்கம் எழுதுவேன். எனக்கு இருந்த ஆர்வம். நான் முழு பிரசங்கம் விசுவாசியா இருந்தேன். 2 வருஷம் தான் விசுவாசியா இருந்தேன். 75 ரட்சிக்கப்பட்ட, 77 விசுவாசியா இருந்தேன். 77 கர்த்தர் ஒசூர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நான் அப்படி ஊழியத்துக்கு வந்துட்டேன். இந்த 2 வருஷம் தான் விசுவாசியா இருந்தேன். அந்த 2 வருஷமும் முழங்காலே இருப்பேன் கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த அம்மா ஆர்வமா இருக்காங்க. அந்த அம்மா அப்படியே கண்ணை அப்படியே இழுக்குது. அந்த அம்மா இல்லை, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆவி அதை கேட்க விட மாட்டேங்குது. அந்த அம்மா மற்ற கதை பேசுனா அப்படியே முடிச்சுட்டு இருப்பாங்க. யாராச்சும் பேசுனா சும்மா எது தொலையே இதான் டிஸ்டர்பா இருக்கியா. இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது? அது எல்லா இடத்துக்குள்ள அந்த பிசாசு அப்படியே இருக்குது, பின்னாடியே இருக்குது. இந்த பிசாசு ஒன்றும் போகலை எல்லாருக்கும். நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு நிறைய நான் வியாக்கியானம் பண்ணுவேன். அதனால உங்களுடைய வசனமே. அப்ப எதை மேயணும்? இந்த வசனத்தை மேய்ஞ்சு தீனியை மேய்ஞ்சிட்டு ஆடு மாடு என்ன செய்யும்? வெற்றி மேய்ஞ்சிட்டு அசபோலினா என்ன ஆகும்? அப்புறம் செத்து போயிடும். என்னோட பட்டிக்காட்டு பாஷையில பேசுங்களேன். இப்ப இலக்கணமாலாம் பேசாதீங்க. நான் படிக்காதவன். உங்க டாக்டரையே நிறைய படிச்சிருக்கிறாரு. இலக்கணத்துல பேசல. நான் படிக்காத இலக்கணத்துல பேசாது. அசப்பொழில என்ன ஆகும்? செத்து போயிடும். இப்ப வசனத்தை நீ மேயணும். வசனத்தை மேய்ஞ்சிட்டு என்ன சொன்னது? அசப்படணும். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதம், வேத வசனம் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். இதுக்கு நிறைய வேத வசனங்கள் எடுக்கணும். நேரம் இல்லை. நீ தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுனா என்ன? தியானம் பண்றதுனா என்ன? இப்ப அந்த பொண்ணை பார்த்து நான் என்ன செய்யறேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு செஞ்சுட்டு எனக்கு பிடிக்கல, சத்தம் போட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் பழக்கம். ஒரு நாய் நான் உடைக்கிறதா என்னுடைய வேலை. உடைப்பா கடிச்சு முடியாது. அன்னைக்கு பிறகு பண்டு போயிடுறதுனால கடிக்கிறது இல்லை. அப்பவும் உடைக்கிறேன். என்ன தெரியுமா செய்யும்? இங்கிருந்து போயிட்டு நான் செஞ்ச பிரசங்கத்தெல்லாம் விட்டுருவேன். அந்த ஐயா என்ன அப்படி சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் மத்தியில அப்படியே எனக்கு செத்து போற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அந்த ஆளு வந்தா அந்த சபைக்கே போங்க. இப்ப நான் இங்க சொன்னது இப்ப எங்க போயிடுது? மறந்து போயிடுச்சு. செஞ்ச பிரசங்கம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. நான் சொன்னது அப்படி மனசுல நான் என்ன செய்ய மாட்டேன். செத்தாலும் அப்ப தியானம்ங்கிறது என்னன்னா, இந்த வசனத்தை கேட்டுட்டு போயிட்டு திரும்ப போய் அதை படிச்சுட்டு இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் அது பேரு தியானம். பாரு, படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் வேணும். ஒண்ணு வேண்டாம். எனக்கு படிக்க தெரியாது. எத்தனை பேர் படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. படிக்க தெரியாது. எல்லாரும் படிப்பீங்களா? அப்ப படிக்க தெரிஞ்சு நீங்க படிக்கலைன்னா உங்களை போல பாவம் பண்ணவங்க யாருமே இல்லை. சப்போஸ் ஐயா படிக்க தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க, எனக்கே படிக்க தெரியல, நான் எப்படியா சத்தியத்தை அறிஞ்சுக்கிறது? அப்புறம் சத்தியம் எப்ப என்ன விடுதலை ஆக்குறது? வெளிப்படுத்துற விஷயம் 1ஆம் அதிகாரம் 3வது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும். அப்ப என்ன? வாசிக்க தெரிஞ்சவன் வாசிக்கணும், வாசிக்க தெரியாதவன் வாசிக்க சொல்லி கேட்கணும். எனக்கு படிக்க தெரியாது சொல்லி தப்பிச்ச முடிய வாசி. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். நீங்க படிக்க தெரியாது சொல்ல பரலோகம் போக முடியாது.
படிக்க தெரிஞ்சவனுக்கு பரலோகம் இல்ல, மறந்துடாத. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாள் அவனை நியாயம் தீர்க்கும். நாளைக்கு என்ன செய்வது? பைபிளை கொண்டு வருவா. இத்தனை அதிகாரத்தில் இத்தனாவது வசனத்தில் இப்படியெல்லாம் சொன்னனே, நீ செஞ்சையா? அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கணும் நற்குணசாலிகளாய். ஏன் தெரியுமா? என்னை பார்த்துட்டு இப்ப என்ன செய்வோம்? சிலர்கிட்ட நின்று பேசுவாங்க, சிலர் பேசுனா கூட போய்கிட்டே பேசுவாங்க. சொல்லுங்க, சிலர்கிட்ட நின்று பேசுவாங்க. இப்ப எங்க அம்மாவை எங்களது ஹோட்டல், எங்க அம்மாவுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை. அப்போ எங்க அம்மா அழகா பேசுவாங்க, அப்படி எல்லாம் சத்தமா என்ன செய்வாங்க, வாய்ஸ். எங்க அம்மா இங்க எலிசபெத்துக்கெல்லாம் தெரியும், அப்படி நல்ல டோன், என்னையாட்டும் சத்தமா பேசுவாங்க. எங்க அம்மா கிட்ட பேசுனா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்ப சொல்லுவாங்க, இந்த ராமாயி கிட்ட 4 வார்த்தை பேசலான்ட்டு வந்தா இந்த ராமாயிக்கு நிக்கிறதுக்கு நேரம் எல்லாம் நடந்துகிட்டே பேசுறேன். சிலர் பேசுற என்ன செய்ய, உனக்கு வேற தொழிலான உனக்கு தான் பொழைப்பில்லை, எனக்கு அது வச்சுப்போம் கவனிங்க அப்படின்னு கேட்டா, குடுக்காட்டியும் குடுந்த வார்த்தை, செய்யாட்டியும் அந்த வார்த்தை. அப்போ பெரோயா பட்டணத்து ஜனங்கள் தெசலோனிக்கை பற்றி படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்கதான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் எழுதுறார். ஆனா என்ன சொல்றார்? அவர்களை பார்த்துடும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. அடுத்த வசனம், பெரோயா பட்டணத்து ஜனங்கள் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கணும் குணசாலி வேற. இதுக்கெல்லாம் விளக்கம், அதுக்கெல்லாம் விளக்கணும். குணசாலி வேற, நல்லவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க. வித்தியாசம் தெரியுதா? நல்லவங்கிறதுக்கும் ரொம்ப நல்லவங்க அது வித்தியாசம். அப்போ குணசாலி வேற, அவங்க நற்குணசாலிகள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் யாரு? இப்போ நீ வந்துட்டு இந்த வேதத்தை வீட்டுல போய் வாசிச்சு தியானிச்சு இந்த வசனம் உனக்குள்ள கிரிய செய்ய இப்போ மருத்துவம் கொடுத்த மருந்து நோய் சுகமா மற்ற நோயாளிக்கு சொல்றது போல நீ நற்குணசாலியா மாற சொந்தம் பந்தம் பக்கத்து ஆகையார் அவர்களில் அப்படின்னா ஒரு விசுவாசி. அவர்கள்ல அநேகம் பேர்னா அவர்கள்னா அது சொந்த பந்தம், தாய் பிள்ளை. அந்த பைபிள் படிச்சதுனால இப்படி மாறி இருக்கிற அக்கா. முன்னாடி ரொம்ப வாயாடிக்கா, அவகிட்ட அக்கா வாய் கொடுத்தது முழுமையான சீடை போனதுக்கா, அவ அப்படிப்பட்டவங்க அக்கா. சர்ச்சுக்கு போனால அக்கா அவ இருக்கிற அக்கா என்ன பண்ணாங்கன்னா தெரியல, மந்திரம் மாயமான மாதிரி இருக்குதுக்கா. அப்படி மாறிட்டாங்க. அப்படியா அங்க வந்து கேட்டு என்னடி என்னமோ. ஆமாங்க, அங்க இந்த பெற்ற பிரசங்கத்தை கேட்க அதை வந்து யோசிச்சாங்க. அப்பா இந்த வசனம் எப்படி இருக்கு? தேனிலும் தேன் புட்டிலிருந்து ஒழுகும் எழுதேனிலும் மதுரம். அப்போ இந்த வசனத்தை அவர்கள் மனோவாண்டிய 16 வசனத்தை படிங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று காரியங்கள். அப்ப ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும்னு ஆசீர்வாதம் இப்படி எல்லாம் செய்யணுமா? காரியங்கள். அப்ப நிறைய விளக்கல. இப்ப நான் கதை போட்டு கதை விளக்குறேன் இல்லையா, அது மாதிரி எனக்கு நிறைய விளக்கல. ஓஹோ, ஏசாமி கும்பிடுறா இப்படியா? பைபிள் படிக்கணும் இப்படி இயேசுவார் இப்படி எல்லாம் சொன்னாரா? சீசர்லாம் அப்படி சொன்னாங்களா? அப்படியா? ஓ, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று எப்படிங்க? எங்கெங்க ஏமா படிச்சியா? நேரமே இல்லை பாஸ்டர். எங்கெங்க 11 மணிக்கு சீரியல் முடிக்கிறதுங்க, படுத்துனாங்க 12 மணிக்கு தூக்கம் வருதுங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலாம்னு பார்க்கணுங்க. கருமாத்திரம் நினைக்கணுங்க, முடியுறதுன்னு 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் பாஸ்டர். எங்க செவமே ஆத்திரத்தில் நாடு தோத்திரம் போறேன். எங்க பாஸ்டர் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம். எல்லாருமே அப்படி, எல்லாருமே. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்களா? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அல்லேலூயா. இந்த ஆடு மாடு தின்னுட்டு போயிட்டு அசை போட்டினா செத்து போயிடும். அசை போட்டாதான் நொறுங்க தின்னவனுக்கு 100 ஆயுசு. அப்படியே கட்டதை திங்கிறதில்ல, அந்த வாயில் போட்டு என்ன செய்யணுமா? நிறைய மென்னு முழுங்கணுமா. ஏன் நம்ம ஆடு மாடு அசைப்படாம
அப்ப அதை அசைப்போட்டா நான் மென்னு தின்னா என்னுடைய ஆகார ரத்தமா மாறி அது உடம்புல போயிட்டு கொழுப்பு பிடிச்சி போல எல்லாம் கொழுப்புல எல்லாத்துக்கும் அக்கொழுப்பு எல்லாத்துக்கும் இருந்தது. அந்த நாள் இருந்ததுல நல்ல கொழுப்பு. இன்னைக்கு இருக்கிற ஜனத்துக்கு இருக்கிறதுல அக்கொழுப்பு, கொலஸ்ட்ரால். அதுக்கு 4 மாத்திரை மாத்திரத்துக்கு. இன்னைக்கு அன்னைக்கு கொலஸ்ட்ராலுக்கு 6 மாத்திரை திங்கல. இன்னைக்கு கொலஸ்ட்ராலுக்கு என்ன கொழுப்பு? அக்கொழுப்பு. அப்போ இந்த நல்ல ரத்தம் எப்படி உடலுக்கு தேசஸ் கொண்டு வர அழகை கொண்டு வருதோ, நான் முதல்ல சொன்னேன், ஆட்டு மசுறு மாட்டு மசுறு கூட கொண்டு ரத்தம் தெரியும். அப்போ இதை பார்க்கிற ஜனங்கள் தினந்தோறும் வேத வசனப்பிரிவு சொல்லி தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடி இடக்கப்படுங்க. தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கணும். இத வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால என்ன இத பார்க்கிற அவங்களுடைய சொந்த பந்தம் அவர்களில் அநேகம் பேரும் அதே அப்பா இது எவ்வளவு பேர்பட்ட வார்த்தை தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போறாம வேதகாரன் கோயிலுக்கு போறாராமா, வீட்டுக்கு என்ன வேலையை விட்டிய தின்னுபிட்டு அங்க போறாராம் பாரு. அம்மா கனம் வருதுன்னா உன்னை பார்த்து ஏசி பேசுறவங்க, கேலி பேசுறவங்க, பரியாசம் பண்ண கனம் வருதுன்னா கிரேக்கரில் அநேகர். இன்னைக்கு வேசவசனத்தை வாசிச்சு நீ உன்னை மாறி இருப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ விடையேறப்பட்ட மகனாய், நீ விடையேற்றப்பட்ட மகளாய் மாறி இருப்பேன்னு சொல்லி சொன்னா உன்னை பார்க்கிற கனம் வருந்தினவர். ஜாதி வித்தியாசம் இல்லாம கூப்பிடுவாங்க. ஏப்பா கருப்பா, ஏ குப்பா, ஏ எங்கப்பா போற? ஆனா இருப்ப நானும் வர்றப்பா. இன்னுமா எல்லாம் அப்படிலாம் சொன்னாங்க. நீ போன பிற்பாடு நம்ம பார்த்து எத்தனை பேர் சொல்றோம் என் ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கினதுக்கு எதுக்கு? என்னைக்காவது யோசிச்சீங்களா? அப்ப இந்த வசனத்தை வாசிச்சா நீங்களே யோசிப்பீங்க. இல்லைன்னா வாசிக்க தெரியலனா எத்தனை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னா வீட்டுல இருக்கிற கொண்டு ஒரு பொருளை அடகு வச்சுட்டு என்ன செய்யறாங்க? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு கொடுக்குறாங்களா? வெட்டினா கப்பம் பட்டினா ஒரு பைபிள் வாங்கிடு படிக்க தெரிஞ்சவங்க போனா மனசுல வச்சுட்டு போயிரு. உன்னை திட்டு விட்டா எல்லாமே நினைப்பு இருக்குது, இது மட்டும் நினைப்பு இருக்காது. ஏன் உனக்கு கொடுக்குற பேய் பொறிக்க முடியுது? அது வேற பிரசங்கம். ஏன் உனக்குள்ள வசனம் நிக்கல தெரியுமா? உனக்குள்ள பேய் இருக்குது. நீ பேருக்கு தான் நாடசான் எடுத்துக்கிட்ட. என்ன செஞ்சுட்ட? நாடசானம். நீ நாடசான் எடுத்து என்ன பண்றது? நீ மனந்திரும்பல. மனந்திரும்பல என்ன அர்த்தம்? உனக்குள்ள பேய் வெளியே போகணும். யாருக்குள்ளேயும் பேய் வெளியே போகணும் தெரியுமா? என்னால் நிரூபிக்க முடியும். ஏன்னா நான் அப்படி இருந்தேன், இப்ப துத்தி வந்துருச்சு, தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள பேய் ரொம்ப நாள் போகல. எனக்குள்ள என்ன செஞ்சது? படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பைபிள் தான் படிப்பேன். என்ன போல மோசமானவன் இல்லை. இந்த பைபிளை படிக்க இந்த வேத வசனத்தை தியானிக்க என்னுடைய வாழ்க்கை மாற்றி அப்படிங்கிற பேய் வெளியே போயிருக்கு. அதனுடைய வசனத்தை பொறுக்க முடியல. நான் படிக்கிற வசனத்தை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா அந்த வசனம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு நெருப்பு. வசனம் ஒரு இது தீ, அதனால உள்ள இருக்க முடியாது. அதனால உடைய கேட்க விடாது. கேட்டாலும் அப்பவே மறக்க செஞ்சு அதுக்குள்ள நிறைய விளக்கம். ஐயோ சரி, அவர்கள் அநேகம் பேர் கணவன் கிரேக்க ஸ்திரீகளும் புருஷர்களும் ஆமே நல்லேலூயா. அவங்கதான் விசுவாசி, அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர். நீ சும்மா பௌத்து வலிக்கு பவுர் உப்பசமா இருக்குது, பிள்ளை இல்லை, பேரனுக்கு கல்யாணம் ஆகல, அந்த கோழி நிற்க மாட்டேங்குது, அந்த மாடு செனை பண்ண செனையே நீ என்ன செய்யறோம்? நீ இதுக்கு தான் சர்ச்சைக்கு உன்னை கொண்டு கத்தல் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீ சொல்றதுல சாட்சி இல்லை தெரியுமா? நான் சாட்சி சொல்ல விட மாட்டேன், உட்கார்ந்துருவேன். சாட்சின்னா என்ன? தேவன் உங்களுக்கு செய்தவைகளை அப்படி சொல்ல நன்மையான காரியங்கள் இதான் அப்படின்னு சொன்னா. அவர் இப்போ இந்த டாக்டருக்கு அந்த டாக்டர் ஃபேமஸ்னா இவர் பார்க்கறதுக்கு மேல அவர் போனோடனே கண்டுக்குவார். வாயத்தோடு சொல்றதுக்கு முன்னாடியே அப்போ இவரை விட அந்த டாக்டர் பரவாயில்லை அப்படிங்கிறது போனேன். தயவு செய்து பைபிளை நல்லா படிக்கணும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே குமாரன் வசனத்தின் மூலமாக அவங்களை விடுதலை ஆக்கிறார். அதனால தேவனுடைய விலை கொடுத்து வாங்கினது எதுக்கு? நீ மந்தை பெருக வேண்டும். விலை கொடுத்து வாங்கினது எதுக்குன்னு சொன்னா உன்னை பார்த்து அநேகம் ரட்சிக்கப்பட வேண்டும்.